தளபதி 69 படத்தை வந்து பார்த்தீங்கன்னா யார் ஹீரோயின்ங்கிற ஒரு அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா கிடைச்சிருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்தை கட்சி வினோத் வந்து பார்த்தீங்கன்னா டைரக்ட் பண்ண போது 90% வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என்ன ஒரு அப்டேட் கிடைச்சிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீர்த்தி சுரேஷ் அப்படிலாம் சம்மந்தா வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் ஹீரோ நடிக்க போகிறதா ஒரு அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா கிடைச்சிச்சு. நம்ம சேனலே வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணியிருப்போம். அதுக்கப்புறம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சம்மந்தா தான் ஹீரோ நடிக்க போகிறதா கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ சம்மந்தா வந்து பார்த்தீங்கன்னா விஜய் கூட 4வது தடவை வந்து பார்த்தீங்கன்னா சேர்ந்து ஹீரோயினாக நடிக்கிறாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி நடிச்ச 3 படம் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கத்தி, தெறி, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மெர்சல் உங்க எல்லாத்துக்குமே தெரியும். அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்தை வந்து கேவிஎன் ப்ரொடக்ஷன் ப்ரொடியூஸ் பண்ண போகிறதா ஒரு அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா கிடைச்சிருக்கு. ஸோ இந்த படத்தோட அஃபீஷியலான அப்டேட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மாதம் அப்டேட் பண்ணுவாங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ ஆகஸ்ட் மாதம் எல்லா அப்டேட்டுமே சொல்லி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யார் டேரக்டர், யார் ஹீரோயின், யார் ப்ரொடியூசர் அப்படிங்கிற அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்களாம். அது வந்து பார்த்தீங்கன்னா ஹச் வினோத், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சமந்தா, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கேவிஎன் ப்ரொடக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா 90% கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இருந்தாலும் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அஃபீஷியலான அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா இல்லை, எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா லீக் ஆன அப்டேட்ஸ். ஸோ இதுக்கான அஃபீஷியல் அப்டேட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மாதம் வருமா சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா செப்டம்பர் மாதம் வந்து பார்த்தீங்கன்னா ஷூட்டிங் ஆரம்பிக்கும்னு சொல்கிறாங்க. செப்டம்பர் மாதம் ஷூட்டிங் ஆரம்பிக்கல அப்படின்னா 2025 ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஷூட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பிப்பாங்களாம். ஸோ அப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு படத்தோட ஷூட்டிங் முடிக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5-6 மாதத்துக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரும். ஸோ உங்க எல்லாத்துக்குமே தெரியும் 2026 வந்து பார்த்தீங்கன்னா விஜய் அரசியல் நிற்க போகிறாரு. ஸோ அந்த வேலைக்காண்டி வந்து பார்த்தீங்கன்னா செப்டம்பர் மாதமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட ஷூட்டிங் ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 2025 ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அரசியல் வந்து பார்த்தீங்கன்னா போயிடுவாரு. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தளபதி 69 படம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாலிடிக்ஸ் படம், அவங்க எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ இதெல்லாம் நம்ம சேனல் அப்டேட் பண்ணது தான். இந்த சம்மந்தம் வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோங்கிறது மட்டும் அப்டேட் பண்ணியிருக்க மாட்டோம். ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணியிருக்கோம். ஸோ இது மாதிரி அப்டேட்ஸ் பார்க்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலை நீங்கள் போய் சப்ஸ்கிரைப் பண்ணி பில் பட்டன் ஆல்ல போட்டுச்சுங்க, லைக் பண்ணி பாருங்க, அப்படி தான் அப்படின்னு வந்து காமிக்கும். ஸோ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்க்குறீங்க. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 99% வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்க்குறீங்க. ஸோ எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ஸோ நாளைக்கு சந்திக்கலாம். பை பை, சி. நான் உங்களுக்கு கார்த்தி. நாளைக்கு ஒரு நல்ல அப்டேட் உங்களை சந்திக்கிறேன். பை பை, சி.